ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருப்பதி திருமலா அப்டேட்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். டெய்லியும் வரக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்களும் தரிசனத்துக்கு போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக், அதாவது எப்படி இருந்தது தர்ஷன், எவ்வளவு நேரம் ஆச்சு, என்னைக்கு போனீங்க அப்படின்ற டீடைல்ஸ் உங்களால ஷேர் பண்ண முடிஞ்சா நீங்க பார்க்கக்கூடிய வீடியோஸ்க்கு கீழே கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் போகக்கூடிய நண்பர்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் 17ஆம் தேதி ஆணிவார ஆஸ்தானம் திருமலையில நடக்கிறதுக்கு இருக்கு. அதுக்காக இன்னைக்கு வந்து கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் காலையில 6 மணில இருந்து பாத்தீங்கன்னா 11 மணி வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ 12 மணிக்கு மேல, அதாவது 11 மணிக்கு மேலதான் சாமி தரிசனத்துக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடந்ததுக்கான போட்டோஸ் எல்லாமே வந்து திருமலாவோட அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில நடந்த இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் இதுல வந்து கோவில் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சொல்றது. எந்த ஒரு விசேஷமான ஃபெஸ்டிவல் வரும்போதுமே பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கும். அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு ஆணிவார ஆஸ்தானம் திருமலையில நடக்குது. அதுக்காக தான் இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம். இந்த டைம்ல காலையில யாரையுமே சாமி தரிசனத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. 11 மணிக்கு மேல 300 தரிசனம் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இலவச தரிசனத்துல சாமி பார்க்க வரவங்க எல்லாத்தையுமே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்க டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 இல்லைன்னா 5 தடவை வந்து இந்த ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து நடக்கும். தெலுங்கு உகாதி, அதே மாதிரி ஆணிவார் ஆஸ்தானம், ஆனுவல் பிரம்மோற்சவம், அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதசி, இந்த மாதிரி ஸ்பெஷலான ஒகேஷன் டைம்ல எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கும். ஸோ அதை தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். ஸோ இன்னைக்கு தரிசனம் போயிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 12 மணிக்கு மேலதான் இலவச தரிசனம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. 11 மணிக்கு மேலதான் 300 ரூபாய் தரிசனம் அலோவ் பண்ணுவாங்க. இன்னைக்கு விஐபி தரிசனம் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணியிருக்கதா ஆல்ரெடி வந்து அப்டேஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. ஓகே, இன்னைக்கான ஃப்ரீ தர்ஷன் வந்து எப்படி இருக்கும், நேத்து எப்படி ஃப்ரீ தர்ஷன் இருந்தது, ஸோ இன்னைக்கு க்ரௌட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குதான். ஸோ இலவச தரிசனத்துல கூட்டம் வந்து குறைவா தான் இருக்கு. ஆனா வந்து வெயிட்டிங் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சேமா தான் இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்டா வந்து ஒரு 10 மணி நேரம் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாவே தான் எப்பவுமே இருக்கு. ஓகே, இப்போ வந்து சாட்டர்டே சண்டேஸ்ல சனி ஞாயிறு தான் வந்து கூட்டம் அதிகமா இருக்கு, அதனாலதான் நம்ம லைன்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்றோம், 20 மணி நேரம் 24 மணி நேரம் ஆகுது. ஆனா வந்து மத்த நாள்லயும் ஏன் வந்து இவ்வளவு நேரம் ஆகுதுன்ட்டு நிறைய பேத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கவங்களுக்கு டவுட்ஸ் வரலாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஐபி தரிசனத்துக்குலாம் வருவாங்க மற்ற நாளைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கோயில்ல பூஜைகள் எல்லாமே நடக்கும். ஸோ இதனாலதான் வந்து ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் குறைவா இருந்தாலுமே ஒரு 10 மணி நேரம், 10 to 12 மணி நேரம் அப்படின்றது ஸ்டாண்டர்டா இருக்கு. லாஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எல்லாம் பாத்தீங்கன்னா 15 மணி நேரம், காலையில ஒரு 10 மணிக்கு ஜாயின் பண்ணவங்க நைட்டு தான் சாமி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த வாரமும் அப்படிதான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நாளைக்கெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே டைம் தான் இருக்கும். ஸ்டாண்டர்டா ஒரு 10 மணி நேரம், 8 to 10 மணி நேரம் நம்ம வந்து வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ தர்ஷனுக்கு போகக்கூடியவங்க ஒரு இது வச்சுக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள் தரிசனத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கு 18 to 20 மணி நேரம், அது கூட அதிகமா கூட ஆகலாம். ஸோ 18 to 20ங்கிறது ஆவரேஜான ஒரு டைம். இவ்வளவு நேரம் ஆகும், ஸோ இவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்றத நீங்க வந்து முன்னாடியே பிளானிங் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த செவ்வாய் புதன் வியாழன், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன், திங்கள் வந்து சண்டே இருக்க கொஞ்சம் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் மண்டேயும். ஸோ செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாள்ல போறவங்க வந்து ஒரு 10 to 12 மணி நேரம் தரிசனத்துக்கான டைம், வெயிட் பண்ற டைம் அப்படின்னு நீங்க ஸ்டாண்டர்டா வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இலவச தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டேட். நீங்க எங்கேயுமே வந்து டிக்கெட் வாங்கவே தேவையில்லை. இன்னும் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கு, அது நான் நினைக்கிறேன் புதுசா போகக்கூடியவங்களுக்கு தான் அந்த டவுட்ஸ் வரும். நம்ம எங்க போய், ஏன்னா முன்னாடி எல்லாம் டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்களே, இப்ப எங்க கொடுப்பாங்க, எங்க போய் வாங்கணும், நீங்க எங்கேயுமே வாங்க தேவையில்ல. திருப்பதி போயிட்டீங்களா, திருப்பதியில இருந்து தாராளமா டிக்கெட் இல்லாம நீங்க நடந்தோ பஸ் வழியாவோ உங்களோட ஓன் கார் வழியாவோ நீங்க தாராளமா திருமலைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இலவச தரிசன கியூல, சர்வதர்ஷன் கியூல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுல மூவாயிரத்தை பொறுத்து நீங்க வந்து சாமி பார்த்துட்டு வெளியில வரலாம். இதுக்கப்புறம் போறதுக்கு யாராவது பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த டைமிங் அப்படின்றது ஸ்டாண்டர்டா இருக்கும். அதனால நீங்க என்ன டைம் அங்க போய் ஜாயின் பண்ணும், எவ்வளவு நேரம் ஆகி நீங்க வருவீங்க, ஸோ ஒன் டேலேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில அங்க போய் ஜாயின் பண்ணீங்கன்னா முத நாள் நைட்டே போகணும். ஸோ காலையில ஏர்லியா போய் நீங்க லைன்ல நிக்கணும்.
நைட்டு தர்ஷன் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரணும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளானிங் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ரூ. 300 தரிசனம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம். ஸோ மினிமம் வந்து 2 to ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே சாமி பார்த்துட்டு வந்துடலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்லாட் டைம் இருக்கும், தர்ஷன் டைம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு தர்ஷன் டைம் போட்டிருப்பீங்களா? ஸோ அந்த டைம் ஒரு 1 hour இல்லைன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போனீங்கன்னா கூட நீங்கள் 2 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். அலோவ் பண்ணுறாங்க. நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கணும், அதை தாண்டி 2 மணி நேரம் கழிச்சு போனால் என்ன விடுவாங்களான்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த தர்ஷன் டைமிங்க்கு முன்னாடி போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த டைமுக்காவது போகிறதுக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்தில் பிளாக் பண்ணியிருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? ரூ. 300 தரிசனத்துலேயே உங்களுக்கு பிளாக்ல இருக்கும். அதே மாதிரி ரூ. 500 தரிசனத்துலேயும் பிளாக் பண்ணுவாங்க. அது எப்பயுமே 20ஆம் தேதிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இல்லை அப்படின்னா வந்து ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஜூலை மாதத்துக்கு ஓப்பன் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதம் கடைசியில் ஓப்பன் பண்ணுவாங்க. டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அந்த 4 நாளில் சாமி தரிசனம் போகிறதுக்கு பிளான் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா செக் பண்ணுங்கள், அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அதே மாதிரி நிறைய பேத்துக்கு என்னென்னா, இப்போ திருமலாவில் ஒரு நாள் தான் ரூம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு தர்ஷனுக்கு போயிட்டு நாங்கள் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, ரூ. 300 தர்ஷன் பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுவீங்க. ரூம்ஸ் எடுத்தாலுமே நீங்கள் வெக்கேட் பண்ணிடுவீங்க. ஃப்ரீ தர்ஷனில் போகிறவங்க எங்களுக்கு ரூம் கிடைச்சிச்சு, நாங்கள் ரூம் எடுத்துகிட்டு சாமி தரிசனம் போயிட்டு அங்கேயும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. ஸோ மேபி வந்து வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வெக்கேட் பண்ணலைன்னா அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம ரீசன் வந்து சொல்லலாம், இந்த ரீசன்னால தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நாள் ரெண்ட்டு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 100 ரூபானா நீங்கள் அடுத்த நாள் சேர்த்து வரும்போது இன்னொரு 100 ரூபா வந்து சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது நம்ம புக் பண்ணும்போதே தரமாட்டாங்க. நம்ம ஸ்டே பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அங்கே வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ரூம்ஸ் ஆகட்டும், ஆன்லைனில் புக் பண்ண ரூம்ஸ் ஆகட்டும், எக்ஸ்டென்ஷன் இதுதான் ப்ராசஸ். ஆன்லைனில் உள்ளவங்களுக்கு 1 டே மட்டும் தான் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் எக்ஸ்டென்ஷன் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கவுண்டரில் வந்து கேட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, திருமலையில் கூட்டம் அதிகமாக இருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒன்று வந்து சாமி பார்க்க போகிற இடத்துல லைனில் கூட்டம்னு பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மொட்டை போடுற இடத்துலையும் லட்டு வாங்குற இடத்துலையும் தான் கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. லட்டு வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்குது. சில பேருக்கு 40 நிமிஷம் கூட ஆகுது. அன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கையை பொறுத்து இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 11ஆம் தேதி, நேற்று 11ஆம் தேதி வந்து 62,000 பேர் தான் சாமி பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தர்ஷன் டைம் எவ்வளோ நேரம் கொடுத்துருக்காங்க? 16 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே 16 மணி நேரம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மணி நேரம் ஆயிருக்கிறதுக்கு கூட தப்பே இல்லை. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறத விட அதிக டைம் தான் நமக்கு தர்ஷனுக்கு அப்ராக்சிமேட்டாக இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட அதிகமாக தான் ஆகும். அதே மாதிரி வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டு அவுட் சைட் லைன் வந்து ஆஸ்தான மண்டபம் வரைக்கும் அவுட் சைடில் லைன் நின்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 62,000ன்றது ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 89,000 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து நேற்று க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். பட் வந்து டைமிங் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து சண்டே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அவுட் சைட் லைன்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி அப்டேட் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியாக போகிறவங்க வாரம் நாளில் போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸில் போகிறவங்க ரூ. 300 தர்ஷன் கிடைச்சதுன்னா புக் பண்ணிக்கிங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். 2 மணி நேரத்தில் வந்துடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கெல்லாம் இருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்துக்கு யாராவது அங்கப்பிரதர்ஷன டிக்கெட் புக் பண்ணி உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாமல் இருந்தது அப்படின்னா, டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு கொடுத்துருக்காங்க. டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கவங்க இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதத்துக்கு ஓப்பன் ஆகும்போது இது ஃப்ரீ தான். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீ தான். வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். எனக்கு அங்கப்பிரதர்ஷனம் ரூல்ஸ் அண்ட் வந்து அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அதுதான். நேற்று போட்ட வீடியோஸ்லேயே நான் வந்து திருமலை அக்கமடேஷனில் இன்னைக்கு டேட் வந்து ஒரு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் அவைலபிள் இருந்தது சொன்னேன். அந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கில் போயிட்டு சப் ஆஃபீஸஸில் ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுதான் இன்றைக்கான அப்டேட்டாக இருக்குது. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.